முதுநிலை மருத்துவர்களுக்கான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் என்பதை ஓராண்டாக குறைத்து தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவர்கள் படிப்பை முடித்த பிறகு 2 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விதி தற்போது தளர்வு விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் என்பதை ஓராண்டாக குறைத்து தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? நிச்சயமாக தமிழ்நாடு அரசு MD, MS மற்றும் PG டிப்ளமோ ஆகிய பிரிவுகளில் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முதுநிலை படிப்புகளில் 2 வகையாக பிரிக்கப்பட்டு வருகிறது. சர்வீஸ் கேண்டிடேட் மற்றும் நான் சர்வீஸ் கேண்டிடேட் என்று 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. சர்வீஸ் கேண்டிடேட் என்பவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியிலே படித்து அங்கு பணியாற்றுபவர்கள். நான் சர்வீஸ் கேண்டிடேட் என்பவர்கள் வெளியிருந்து படிக்க வருபவர்கள். அவ்வாறு வெளியிலிருந்து படிக்க வரும் நான் சர்வீஸ் மாணவர்கள் தங்களின் படிப்பை முடித்த பிறகு 2 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விதி வகுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு அவர்கள் 2 ஆண்டு காலம் பணியாற்ற விருப்பமில்லை என்றால் அது படித்ததற்கான கட்டணமாக 40 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்த வேண்டும் என்று முன்பு விதி இருந்தது. இந்நிலையில் தற்போது அந்த விதியை தளர்த்தி தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் நான் சர்வீஸ் கேண்டிடேட்டர்கள் தங்கள் படிப்பை முடித்த பிறகு ஓராண்டு காலம் மட்டுமே அரசு மருத்துவமனையில் பணியாற்றலாம் என்று இந்த விதியானது தளர்த்தப்பட்டுள்ளது. அவ்வாறு பணியாற்ற விரும்பாதவர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 20 லட்சம் ரூபாய் கட்டணத்தை செலுத்திவிட்டு அவர்கள் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று PG டிப்ளமோ படிக்கும், அதாவது முதுகலை படிப்பவரில் பட்டய படிப்பு படிப்பவர்களும் 2 ஆண்டுகளுக்கு பதிலாக ஓராண்டு காலம் பணியாற்றலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பணியாற்ற விரும்பாதவர்கள் 10 லட்சம் ரூபாய் கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று தற்போது இந்த திருத்திய விதிகள் தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசின் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.